பிரபல தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவாவோட அப்பாவுமான ஆர்பி சௌத்ரி ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல நடந்த சாலை விபத்துல உயிரிழந்திருக்காங்க. தன்னோட பூர்வீக ஊரான ஜோத்பூருக்கு போற வழியில இந்த விபத்து ஏற்பட்டதா தெரியுது. சூப்பர் குட் பிலிம்ஸ் வாயிலா நாட்டாமை, சூரிய வம்சம் போன்ற பல வெற்றி படங்களை தயாரிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஜித்தன் ரமேஷ் மற்றும் ஜீவாவோட அப்பாவான ஆர்பி சௌத்ரி கார் விபத்தில் உயிரிழந்தது ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. அதே நேரம் விஜயோட வெற்றியை விசில் அடித்து ஆனந்த கண்ணீரோட கொண்டாடின வீடியோவை நேற்று ஜீவா வெளியிட்டிருந்த நிலையில் இன்னைக்கு இப்படி ஒரு சோகமான செய்தி அவரையும் அவரோட குடும்பத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. அந்த வகையில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் படங்கள் வெளியாகுது அப்படின்னாலே ரசிகர்கள் இயக்குநர்களையோ ஹீரோக்களையோ கூட பார்க்காம நம்பி படத்துக்கு போய் பார்ப்பாங்க. ஏகப்பட்ட வெற்றி படங்களை பார்த்து கொடுத்த தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி கார் விபத்தில் அகால மரணம் அடைஞ்சிருக்கிறது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குது. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மற்றும் இந்தி உள்ளிட்ட மொழிகள்லையும் இவங்க படங்களை தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் மஜ்பின் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு ஆர்பி சௌத்ரிக்கு ஜித்தன் ரமேஷ், ஜீவா மட்டும் இல்லாமல் சுரேஷ் மற்றும் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் 2 மகன்கள் இருக்கிறாங்க. தந்தையோட தயாரிப்பு நிறுவனத்தையும் மற்ற தொழிலையும் அவங்க பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜீவா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு வெளியான தலைவர் தம்பி தலைமையில் படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில் ஆர்பி சௌத்ரியோட உடலை நாளைக்கு சென்னைக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வர்றதா தகவலுமே வெளியாகி இருக்குது. நடிகர் ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் உள்ளிட்ட குடும்பத்தினர் ஆர்பி சௌத்ரி கார் விபத்தில் மரணம் அடைஞ்ச தகவலை கேட்டு சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. திரையுலக பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பலருமே அவங்களுக்கு தங்களோட ஆறுதலை சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் ஆர்பி சௌத்ரி தயாரிப்புல பல படங்கள்ல நடிச்சவங்க தான் தளபதி விஜய். ஜீவாவோட நெருங்கின நண்பரும் கூட. மே 7ஆம் தேதி விஜய் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே மே 6ஆம் தேதி சென்னையில் ஆர்பி சௌத்ரியோட உடல் அஞ்சலிக்கு வைக்கப்படும். கண்டிப்பா தவிக தலைவர் விஜய் தன்னோட அஞ்சலியை நேரில் செலுத்த வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்.